ஹலோ மக்களே, இப்போ இன்டர்நெட்டை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் டீப்சீக்கு சாட் ஜிபிடி அது இதுன்னு சொல்லி ட்ரெண்டிங்காக இந்த டீப்சீக்கு சாட் ஜிபிடி இந்த பிரச்சனை தான் இருக்கு. It's low cost chatbot. Let's talk about DeepSeek. China's DeepSeek has shaken the tech world. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி இந்த ட்ரெண்டுக்கு பின்னாடி அப்படி என்ன ரொம்ப பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக பேச போகிறோம். இதுதான் இந்த வீடியோக்கு பின்னாடி உள்ள மோட்டோ. இதை பேசுகிறதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமிங் புலி நம்ம குரூப்லேயே டெக் பற்றி நிறைய தெரிஞ்ச ஒரு ஆள் இவர் தான். இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சாட் ஜிபிடி எப்படி, இந்த டீப்சீக் எப்படி அப்படிங்கிறத பற்றி. இப்போ இந்த டீப்சீக்கு சாட் ஜிபிடி இந்த சண்டையெல்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். நான் கேட்குறேன், உண்மையிலேயே இந்த ஏஐ மாடல்ஸ், இந்த சாட் ஜிபிடி, இந்த டீப்சீக் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு ஏஐ வந்துட்டு எதுக்கு வந்துச்சுன்னா, லைக் ஹியூமன்ஸ் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்த கம்ப்யூட்டரால் மிமிக் பண்ண முடிஞ்சதுன்னா அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு இன்டெலிஜென்ஸை கொடுக்குறீங்க, அது ஏதோ ஒரு வேலையை தான் செய்யும். இது வரைக்கும் எந்த ஏஐயும் பல வேலைகளை சேர்த்துலாம் செய்யாது. இப்போ இருக்கிற எல்லா ஏஐயுமே நேரோ ஏஐ தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் ஏஐலாம் வந்துட்டு ஏஜிஐயை தொற்றுச்சு அது இதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏஜிஐ பக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி. ஏஜிஐனா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஹியூமன்ஸ் மாதிரி எதை வேணாலும் கற்றுக்கலாம், புரிஞ்சிக்கலாம். ஒரு ஹியூமன் லெவல் இது இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குன்றது தான் ஏஜிஐ. ஆனால் ஃபாஸ்ட்டாக பண்ணும். ஓகே, ஹியூமன்ஸுக்கு தூக்கம் தேவையோட அட்வான்ஸ் தான் ஏஜிஐயா? ஏஐயோட நெக்ஸ்ட் லெவல். இந்த டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜிஐ. அதில் ஸ்கைநெட்ன்றது அது சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் விட்டுருவோம். பட் ஆனால் ஏஐன்றது நம்ம செய்கிற ஏதோ ஒரு விஷயத்த கம்ப்யூட்டரை பண்ண வச்சு காட்டினீங்கன்னா, காட்டினீங்கன்னா அது ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப வருஷமாகவே இருக்குது. உங்களுக்கும் தெரியும், கேமராவுக்கு யூஸ் பண்ணுவீங்க, ஃப்ரிட்ஜில் இருக்குது, வாஷிங் மிஷினில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன் இவ்வளோ இப்போ வந்து அதை பற்றி பேசுகிறாங்கன்னா, நம்மளோட டெய்லி வாழ்க்கையில் அது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. மெயில் அடிக்கிறதாகட்டும், மெசேஜ் அனுப்புறதாகட்டும். கூட சாட் ஜிபிடி இந்த இன்டர்வியூக்கு வர்றதுக்கு என்ன கேள்வி கேட்கறதுங்கிறது சாட் ஜிபிடி தான் கேட்டோம் பாத்தீங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஏஐ மேல டிபெண்ட் ஆகிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்ததுனால தான் இப்போ ஏஐக்கு இவ்வளோ கிரேஸ் ஆக்சுவலா. ஓகே, நீங்க சொல்றதுல புரிஞ்சுக்கிறது அதான், மனுஷங்க செய்ய வேண்டிய வேலையை ஈஸியா வந்து அதுவே செஞ்சிடுது. நல்லா உட்காந்து நான் ஒரு மெயில் அடிக்கிறதுக்குள்ள அதுல இருக்க கிராமரை செக் பண்ணி அது ஈஸியாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்லாம் செக் பண்ணணும். இப்போ அதெல்லாம் இல்லை. சாட் ஜிபிடி போயிட்டு ஐயா இந்த மாதிரி ஒரு மெயில் ஒன்று அடிச்சுக்கூடியானா அப்படியே காப்பி பண்ணோம், அப்படியே பேஸ்ட் பண்ணி அனுப்பி விட்ருவேன். இப்போது நம்ம ஏஐ வந்து எல்லா விஷயத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம டைப் பண்ணுறதுக்கு, நமக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு, அடுத்து கோடிங்க்கு எல்லா சேமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ சாட் ஜிபிடி இருக்குது. சாட் ஜிபிடி இதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கரெக்டாக எல்லாருமே வந்த உடனே சாட் ஜிபிடியை தூக்கி தலையில் வச்சு ஆடிட்டு இருந்தோம். இப்போவுமே எனக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ இந்த டீப்சீக்குங்கிறது இதே தானே பண்ணுது. ஆமாம், அப்படி இருக்கும்போது அதில் என்ன நமக்கு ஸ்பெஷல்? ஸோ இந்த ஓப்பன் ஏஐ பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் GPT-4o வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃப்ரீயில் வந்துட்டு உங்களுக்கு 4o கொடுப்பாங்க, அதனால் இமேஜ் பார்க்க முடியும், ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணி கொஷின்ஸ்லாம் கேட்க முடியும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அக்யூரேசி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு O1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணாங்க. அது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு திங்க் பண்ணும் எல்லாத்தையும், அப்புறம் தான் ஆன்சரே சொல்லும். ஸோ இதில் வந்து அக்யூரசி பயங்கரமாக ஒரு 4 folds 5 folds அதிகமாக இருந்துச்சு அக்யூரசி. ஸோ ஆனால் இதை என்ன பண்ணிட்டான்னா, ஓப்பன் ஏஐ வந்துட்டு நீ $20 மந்த்லி பே பண்ணினா தான் நான் ஆக்சஸ் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனோட ட்ரைனிங் காஸ்ட் என்ன சொல்லியிருந்தான்னா, வெறும் O1 மினியோ இல்லை O1க்கு வந்துட்டு $600 மில்லியன் செலவாச்சுன்றதான் அவன் சும்மா ஒரு இதாக சொன்னது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ஆக்சஸ் இல்லை. ஏன்னா என்னால் $20 பே பண்ண முடியுமானா, என்னைக்காச்சும் ஒரு நாள் பே பண்ணுவேன், மந்த்லி பே பண்ண முடியாது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. இதில் டீப்சீக் எங்கேருந்து வந்தான்னா, டீப்சீக்கு 2023லேருந்தே இருக்கான். அவனோட மாடல் எல்லாமே டெவலப்பர்ஸுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு நல்ல கோடிங் மாடல் லோக்கலில் ரன் ஆகும். லோக்கல்னா என்னன்னு சொல்கிறேன், பட் ஆனால் லோக்கலில் ரன் ஆகும்னா அது வந்து டீப்சீக்கு தான் கொடுத்துட்டு இருந்தான். பட் ஆனால் அப்போல்லாம் பாப்புலர் கிடையாது. என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த O1 வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. பட் ஆனால் ஃப்ரீ கிடையாது. ஒருத்தன் அதை ஃப்ரீயாக கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பாப்புலாரிட்டி வருது. அடுத்தது அதை பாப்புலாரிட்டி வைஸில் இன்னும் மார்க்கெட் பண்ணுன்றதுக்காக இது வந்து வெறும் $6 மில்லியன் பண்ணியிருக்காங்க. அது $600 மில்லியன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா கம்பெனியும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ கம்மி காசில் இவ்வளோ நல்ல மாடல் வருதுன்னா, அப்போ இவங்க ஏமாத்துறாங்களா, இல்லை இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் இவ்வளோ கம்மி காசுக்கு அவங்களால பண்ண முடியுது? அப்போ ஸ்டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்களா?
அவன் NVIDIAக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த லோக்கல் மாடல் அப்படின்லாம் நான் சொன்னேன்ல, இது இந்த ஏஐலாம் ரன் ஆகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டண்டா கம்ப்யூட்டர்ல ஒரு இது தேவை. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஒரு இன்னொரு வீடியோல பேசியிருப்போம், எல்லா பார்ட்ஸையும் பத்தி பேசியிருப்போம். பார்க்கலைன்னா அந்த வீடியோ கண்டிப்பா போய் பாருங்க. கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் இருக்கும், அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இது நீங்க பேசிருக்கீங்க. பட் ஆனா அதுல ஒரு காம்போனன்ட் மிஸ் பண்ணிருப்போம், அதுக்கு பேரு GPU. ஓகே. அந்த GPUவோட ஒரே பர்பஸ் முன்னாடிலாம் என்னன்னா உங்களோட கேம்ஸ் ரன் பண்றதுக்கோ வீடியோ எடிட்டிங்கோ, இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இது எடிட் பண்ணது ஒரு GPUல தான் எடிட் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு வந்துட்டு GPU யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் ஏஐ ட்ரெயின் பண்றதுக்கும் ரன் பண்றதுக்கும் உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டுன்றது ஒன்று தேவை. $600 மில்லியன் ஒரு மாடலை செய்யறதுக்கு ஆகும்னு சொன்னா அப்ப அதுல பாதி காஸ்ட் இதுக்கு தான் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தான் போயிருக்கும். இப்போ ஒருத்தன் 6 மில்லியன்ல அதை பண்ணிட்டானா அப்ப அவன் ஸ்டாக்ல இருக்கிற இதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு நினைச்சு ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அந்த காசை எடுத்துட்டாங்க. மார்க்கெட் 51 லட்சம் கோடி வந்து லாஸ். ஆமா, பில்லியன் கணக்குல லாஸ். இது கம்மியாகிறதும் டீப்சீக் எல்லாரும் யூஸ் பண்ணி பார்க்கறதும் இந்த ஃபஸ்னால ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஆனா டீப்சீக் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண மாடல் கிடையாது. ஆக்சுவலா ஃப்ரீயா ரிலீஸ் பண்ண மாடல் வந்து குவென்னு சொல்லி, அதுவும் சைனீஸ் தான். குவென்ல QWQன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனிங் மாடல். ஆக்சுவலா ஓப்பன் சோர்ஸா ரிலீஸ் பண்றதுக்கு. ஆனா ஏன் வந்து அது பாப்புலர் ஆகலைன்னா அதை பொதுமக்களால யூஸ் பண்ண முடியல. இப்ப டீப்சீக் ஒரு ஆப்பை கொடுத்து யூஸ் பண்ணிக்கோ ஃப்ரீயான்னு சொல்லும் போது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. பொதுமக்களானா அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா தெரிஞ்சவங்க. ஆமா, டெக்னிக்கலா தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் அதை ரன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு லேப்டாப்ல சின்னதா GPU இருக்கணும், அது இருந்தாதான் ரன் பண்ண முடியும். அப்படி இருந்துச்சு. ஆமா, அப்படி இருந்துச்சு. அதோட மைனஸா இருந்துச்சு. அதை வந்து டீப்சீக் கண்டுபிடிச்சிட்டு ஓகே இதை பண்ணா சரியா போயிடும். அது வந்து அலிபாபாவோட கம்பெனி. இது டீப்சீக்ன்றது இன்னொரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். பேசிக்கா எல்லாமே சைனீஸ் தான். சைனா அடிச்சிட்டாங்கன்றது அதுல இன்னொரு மேஜரான கான்செப்ட் இன்னொன்று இருக்கு. நமக்கு கிடைக்கிற அதே குவாலிட்டி GPUs வந்து சைனாவுக்கு போகாது. இப்போ எனக்கு 4090 கிடைச்சதுன்னா அவங்களுக்கு 4090Dன்னு சொல்லி கட் டவுன் வெர்ஷனை தான் அங்கே அனுப்புவாங்க. எதுக்காகனா அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தகராறு வளர்ந்துடக்கூடாது இருக்குமல்லவா, ஒரு பயம் இருக்குமல்ல. இருக்கலாம், எனக்கு தெரியல, நான் அதை பத்தி பேச பாருங்க. அவன் இவ்வளவு பண்ணியோ அவன் வந்து நீ 600 மில்லியன்ல பண்ண பாருப்பா 60 மில்லியன்ல. இந்த மீம் கோபி சுதாகர் மீம் ஒண்ணு இருக்கும், சாவி எவ்வளவுல பண்ணுது 10 ரூபாய்க்கு. அந்த மீம் வந்து ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இந்த டீப்சீக் வந்து இன்டர்நெட் தேவையில்லை அப்படின்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. எப்படி இன்டர்நெட் இல்லாமல் எப்படி ஒரு ஏஐ மாடல் ஒர்க் ஆகுது, எப்படி இந்த ChatGPTக்கு இன்டர்நெட் தேவை, பட் டீப்சீக் எப்படி தெரியும்? இந்த இன்டர்நெட் இல்லாமல் ஒர்க் ஆகிற பேரடைம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் ஏஐன்னு பேரில் மட்டும்தான் ஓப்பன், ஆனால் அவனை வந்துட்டு உள்ள என்ன பண்ணுறான்றத கொஞ்சம் கூட நம்ம காட்டவே மாட்டான். அதான் ஓப்பன் ஏஐயோட ஒரு பெரிய ப்ராப்ளமும் கூட. இந்த டீப்சீக் என்ன பண்ணனா, அவன் கிரியேட் பண்ண மாடலை அவன் ரன் பண்ணிட்டு இருப்பான் அவனோட சர்வரில். அந்த மாடலை ஃப்ரீயாக யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டியே இருக்குது ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு ஆப் இருக்கும், LM ஸ்டுடியோ, அதுதான் ரொம்ப பாப்புலரு. அந்த LM ஸ்டுடியோ ஆப்பில் போயிட்டு டீப்சீக்னு டைப் அடிச்சிங்கன்னா ஒரு 4 ஜிபியோ 10 ஜிபியோ டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஆமாம் கம்ப்யூட்டரில் அதை டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை லோட் கொடுத்துட்டு இன்டர்நெட்டே தேவையில்ல. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மூலையில், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கரண்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிங்கனாலும் அது பதில் சொல்லும். ஸோ பேசிக்காக நீங்கள் கூகுளில் கேட்குற எல்லா விஷயத்தையும் அதுக்கிட்ட கேட்கலாம். திடீர்னு ஒரு டவுட் வருது உங்களுக்கு, அதை போய் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்லும். ஸோ பேசிக்காக இன்டர்நெட்டை கம்ப்ரஸ் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் வச்சுக்கிறதுக்கு சமம் இந்த மாடல் வந்து லோக்கலில் இருக்கிறது. யோசிச்சு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது இன்டர்நெட்டில் எவ்வளோ டேட்டா இருக்கும், அது எல்லாத்தையும் ஒரு எத்தனை ஜிபி சொன்னீங்க? ஒரு 5-6 ஜிபி தான். 5-6 ஜிபிக்குள்ளே எப்படி அவன் சுருக்குனாங்கிறதே எனக்கு ஒரு மாதிரி. அது ஆக்சுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 ஜிபி 200 ஜிபி இருக்கும். பட் ஆனால் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு, குவான்டைசேஷன் அது இதுன்னு. மேபி இன்னொரு நாள் அதை பற்றி பேசுவோம். பட் ஆனால் என்னன்னா உங்களால் மாடல் கற்றுக்கிட்ட அறிவை சுருக்கி சின்ன சைஸில் வச்சுக்க முடியும். எப்படின்னா அந்த கம்ப்ரஸ்டு மூவிஸ்லாம் இருக்குங்க, ஜிப்பையில் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை சுருக்கி நமக்கு கொடுத்துருவாங்க. அக்யூரசி வந்துட்டு அப்படியே டீப்சீக் R1 நீங்கள் நெட்டில் போய் யூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் டெய்லி பேசிஸுக்கு நீங்கள் ChatGPTயோ எதுக்குமே போக தேவையில்ல. இதுக்கிட்ட என்ன கேட்டாலும் கோடு தரும். அந்த மெயில் அடிக்கிறது, என்ன மெயில் அடிக்கிறதெல்லாம் சால்ட்டாக பண்ணும் ஆக்சுவலாக. இப்போ கூட பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி நான் சும்மா டைப் அடிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இப்போ இன்டர்நெட் இல்லாமல் ஒர்க் ஆகும். நான் இன்டர்நெட் ஆஃப் பண்ணிடுறேன்.
ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி ரீஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் நெட்டு இல்லாமல் பண்ணுது. இதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாதா? இப்போ வந்து சாட் ஜிபிடியில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு லிமிட் முடிஞ்சு போச்சு, போயிட்டு நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லுவோம். லோக்கலில் ரன் பண்ணும்போது லிமிட்டே கிடையாது. அது பேசிக்காக கரண்ட், அந்த சிட்டி ரோபோட் சொல்லுவாங்க, அதுக்கு சாப்பாடுலாம் தேவையில்ல, ஒரு யூனிட் கரண்ட் இருந்தப்போ அந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட்டும் உங்களோட லேப்டாப்பில் கொஞ்சம் பவர் இருந்துச்சுன்னா, இப்போ இருக்கிற லேப்டாப் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் பவர் ரேமோ இல்லைன்னா ஜிபிஓ இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் போயிட்டு ஜிபிடி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜிபிடிக்கு டேட்டாவும் தரமாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது உங்கள் டேட்டாவை எடுத்து தான் அவன் ட்ரைனே பண்ணுறான். அது பிடிக்காதவங்க ப்ரைவசி ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா நீங்கள் லோக்கல் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ். நல்லா, இது ஒரு நல்ல ஆப்ஷன் நமக்கு எல்லாருக்குமே. ரியல் டைம் டேட்டா வந்து இது ஒவ்வொரு வாட்டி ரெஃப்ரெஷ் ஆகுமா இந்த விஷயம்? லைக் இப்போ நேற்று ஒரு நியூஸ் வந்திருக்கும். இல்லை, அதுதான் ஆகாது. ஏன்னா ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணும் போது டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டேட்டா செட்டை வச்சு தான் அந்த மாடலுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து புக்கோ இல்லைன்னா யாரு கூடயும் பேசுறதில்ல, எந்த தொடர்பும் இல்லை யாரு கூடயும்னா, எது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களோ கற்றுக்கிட்டீங்களோ அதான் உங்களோட அறிவு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாடலும். அன்னைக்கு ட்ரெயின் பண்ணது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணாங்கன்னா அவங்க டேட்டால 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற டேட்டா இருந்துச்சுன்னா அது வரைக்கும் அதுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்துட்டு வெறும் ஒரே ஒரு மூளை, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிருவாங்க. நீங்கள் யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கு சொல்லி தர முடியாது. கரெக்டு. இப்போது இது வந்ததுனால சாட் ஜிபிடியோட யூசேஜ் எல்லாமே அது நம்ம அப்படியே இப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்மளால எடுத்துக்க முடியாது. கரெக்டாக இப்போ கூட இமேஜை கொடுத்தா வந்து அனலைஸ் பண்ணுது, அதே நேரத்தில் நெட்டில் இருக்க லிங்க்ஸை வந்து நமக்கு எடுத்துகிட்டு வருது. இப்போ ரியல் டைமாக ஏதாவது லிங்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்துலாம் கொடுக்குது. இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அங்கே தான் தப்பு. ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டின்றது ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நல்ல டெவலப்பர்ஸ், ரொம்ப பெரிய டெவலப்பர்ஸ்லாம் இதில் ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்காகனா பொதுமக்களுக்கு ஃப்ரீயாக செய்யணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் ஓப்பன் ஏஐயில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இதுலேயும் பண்ணலாம். இதாலேயும் போய் நெட்டில் சர்ச் பண்ணி புது டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும், பிடிஎஃப்பை படிக்க முடியும், ஒரு எக்ஸல் ஷீட்டை க்ரியேட் பண்ண முடியும், எல்லாமே இதுலேயும் பண்ணலாம். அக்யூரசி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஆனால் இதுகிட்ட ஒரு மாடல் கிடையாது. மேத்துக்குன்னு தனியாக ஒரு மாடல் இருக்கும், சயின்ஸுக்குன்னு ஒரு மாடல் இருக்கும், போயம் எழுதுறதுக்குன்னு ஒரு மாடல் இருக்கும், ஈவன் ரோல் பிளே பண்ணுறதுக்கு கூட ஒரு மாடல் இருக்கும். ஸோ பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு அவ்வளோ வைடான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தா நீங்கள் ஓப்பன் ஏஐ பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஓப்பன் ஏஐ தான் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதை பண்ணது வந்து கூகுள். நீங்கள் கூகுள் சர்ச்சில் வந்துட்டு இப்போ வாட் இஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகுது இல்லை, அதுக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதணும், அதுக்கு பேர் பேர்ட்டு. அந்த ரிசர்ச் பேப்பரை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏஐ வந்துட்டு மாடலே தயாரித்தான். ஸோ இதோட ஃபாதர் வந்துட்டு நம்ம கூகுள் தான். அப்பாவை மாத்திட்டு எப்படிங்க இப்படி உட்காந்து. சரி, கூகுள்ல டீப் மைண்டுன்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண அந்த பேப்பர்ல தான் அட்டென்ஷன் இஸ் வாட் யூ நீடுன்னு ஒரு பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்க. அதுதான் இது எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி. அங்கிருந்து தான் எல்லாம் வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்பாள் இந்தியா இருக்காங்கல்ல, நம்ம ஆட்களும் சலிச்சவங்க கிடையாது. எப்போவுமே அங்கே ஒன்று பண்ணுறாங்கன்னா நம்ம ஆட்களும் இங்கே ஒன்று ஏதாவது பண்ணிடுவாங்க. இந்த கோவிட் வேக்சின் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். அடுத்து இப்போ சைனாக்காரன் பண்ணிட்டாப்புல. இப்போ நம்ம இந்தியாவில் இதோட ஸ்டேஜ் என்னவா இருக்குது? நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒன்று ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் பண்ணுறதுல வந்து யூஸ் இல்லை. ஓரளவுக்கு புரிஞ்ச மக்களாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எப்படி இதை நம்மளோட மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு தேவை என்ன, நம்மளோட மொழியில் பேசணும், கொலோக்கியல்ல பேசணும். கொலோக்கியல்னா நம்மளோட லோக்கல் தமிழ். இப்போ நான் பேசுற தமிழ்ல பேசணும். ஆனா அந்த மாதிரி சாட் ஜிபிடி போயிட்டு கவிதை பண்ண சொன்னா இந்த இது மாதிரி என்னங்க கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் பேசும். அது கூட கொலோக்கியலா இருக்கும், இன்னும் ராவா பேசும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சரி பண்றதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் இந்தியாவில் இப்போதைக்கு ஃபோக்கஸ். ஏன்னா இப்போ எல்லா நாடுகளுமே இந்த மாதிரி சாட் ஜிபிடி வந்து இது சாட் ஜிபிடின்னு இல்லை, இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறது, டெக்னாலஜியில் வந்து அகேட்டாக இருக்கணும் அப்படின்லாம் பண்ணுறாங்கல்ல. இப்போ இதுவுமே இப்போ வந்து சைனா வெர்சஸ் அமெரிக்கா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு டெக்னாலஜி, அதுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டெக் வந்துட்டு யார் வந்துட்டு இருக்கிறதுலே பெருசாக கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கிங்கு. அதாவது கூகுள் சர்ச் இன்ஜினில் ஃபஸ்ட்டு, மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ்ல ஃபஸ்ட்டு. இந்த நீஷுக்கு இப்போ போட்டி போட்டுட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இதை கண்ட்ரி சீரீஸாக எடுத்துக்கிறாங்க இப்போ. ஏன்னா இது வந்து ஜிடிபிக்கு ஈக்குவலாக இருக்கும். நான் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது இந்த மாதிரி இதில், பட் ஆனால் ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டு வர இன்கமில் இதுக்கு ஒரு மேஜர் பங்களிப்பு இருக்கிறதுனால இதை வந்துட்டு எல்லாரும் புஷ் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை.
இந்த டெக்னாலஜியை இவ்வளோ வளருது, அதாவது ஓகே முன்னாடி எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும், எனக்கு வந்து நீ டைப் பண்ணி கொடு, நான் சொல்கிறது ரிசர்ச் பண்ணி கொடு அப்படிங்கிற அளவுக்கு போதுங்கிற மாதிரி எனக்கு முன்னாடியெல்லாம் வந்து எனக்கு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுன்னா நான் வந்து அந்த வார்த்தையை கற்றுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இப்போ நான் டைப் பண்ணும்போது எப்படி பண்ணுறேன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட தான் பண்ணுறேன். எனக்கு அதை வந்து சால்வ் பண்ணணும்னு எனக்கு அந்த இதுவே வர மாட்டேங்குது. ஸோ இதோட லிமிட் என்ன, இது எந்த இடத்துல நம்ம வந்து எப்படி யார் எங்கே ஸ்டாப் பண்ணுறது, இது எப்படி இருக்குன்னா கடைசியில் அந்த மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வர மாதிரி ஆளுக்காள் ஒரு பக்கம் டெவலப் பண்ணி போயிட்டே இருக்காங்க அப்படின்னா, லைக் சின்ன வெடி மருந்தாக கண்டுபிடிச்சதான் இப்போ நியூக்ளியர் பாமாக வந்து நிற்கிது, ஓகேவா, ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிது. ஸோ அந்த மாதிரி இது எவால்யூஷனில் இது எப்படி, இதுக்கு பின்னாடி என்ன தான் நடக்க போகுது, இதை எப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இது வந்துட்டு இது வந்து மேஜராக எந்த ஒரு புது பொருள் வந்தாலும் இது வந்து ஒரு மேஜரான இஷ்யூ தான். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஹிஸ்ட்ரி தட் இஸ் ரிப்பீட்டிங். உண்மையை சொல்லணும்னா இந்த ஃபயருக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது ஆக்சுவலாக. இது அடிக்கடி நான் கேள்விப்படுற ஒரு ஸ்டோரி. எப்படின்னா நெருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷங்க வந்துட்டு சாப்பிட்றதுக்கு 12 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பச்சைக்கறியை சாப்பிட்டு மென்று முழுங்கி இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அப்போ வந்துட்டு அவங்க வேற எதையுமே கண்டுபிடிக்கல, எதுவுமே பண்ணல. அவங்களோட வேலையே பார்த்தீங்கன்னா வேட்டையாடணும், சாப்பிட்ணும், தூங்கணும், இவ்வளோதான் இருந்துச்சு. திடீர்னு ஃபயரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த சாப்பிட்ற 12 மணி நேரம் 2 மணி நேரமாக மாறிடுச்சு. 2 மணி நேரமாக மாறினதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்த உடனே புதுசாக பொருளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த ஏஐயும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்கு. எப்படின்னா ஒரு இமெயிலையோ ஒரு ஆர்டிக்கலை டைப் பண்ண உங்களுக்கு 12 மணி நேரம் தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ வந்துட்டு அது 1 மணி நேரமாக மாறிடுச்சுன்னா மீதி இருக்கிற டைமில் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர ஏஐ வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே தான் போகும். ஏன்னா ஒவ்வொருத்தனும் அதை பண்ணிட்டே தான் இருக்க போகிறான். பட் ஆனால் உங்களோட நாலேஜ் டிக்ளைன் ஆகிறது உண்மை தான். ஏன்னா ஒரு கார்லேயே ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் போயிட்டு இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக பைசைக்கிள் ஓட்ட தெரியாது. அதே மாதிரி ஸ்பெல்லிங்கு இது எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவன் அவன் வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு தெரியாது. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு நாலேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குமே தவிர அதிகமாக இருக்காது. பட் ஆனால் அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி கொஞ்சம் அதுக்கு அடியில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்றது எப்படின்னா ஒரு டூல் மாதிரி, நல்ல உப்பு மாதிரி அப்படி எடுத்து கொஞ்சமாக போட்டு உங்களோட அறிவு மேலே அதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அது ஜென்ரேட் பண்ணுற டேட்டா மாதிரி தான் உங்களோடதும் இருக்கும், அவங்களோடதும் இருக்கும், எல்லாரோடதும் இருக்கும். ஸோ பேசிக்காக ஏஐ தான் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணிச்சுன்னா நம்ம வீடியோ, பக்கத்து சேனல் வீடியோ, அதுக்கு பக்கத்து சேனல் வீடியோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ க்ரியேட்டிவிட்டி எங்கெல்லாம் தேவைப்படுதோ, அப்டேட்டட் நாலேஜ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே இப்போதைக்கு அட்லீஸ்ட் வந்து ஏஐயால் நிறைய விஷயத்த இது பண்ண முடியாது. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா ஏஐக்கு தெரியாத பார்க்காத ஒரு விஷயம், இது வரைக்கும் தோணாத ஒரு விஷயத்த திருப்பியும் பண்ணவே பண்ணாது. அது திருப்பி இல்லை, அதனால பண்ணவே முடியாது. பிரவீன் ப்ரோ சொல்கிற மாதிரி ஏஐங்கிறது நம்மளோட அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வேலையை வாங்கிட்டோம்னா நல்லது. அதை விட்டு அதையே நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டி எல்லாமே போயிடும். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த வீடியோவிலேருந்து இந்த டீப்சீக் வெர்சஸ் இந்த சாட் ஜிபிடி இருக்குல்ல, அதுலேருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஒரு பொதுமக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 5 ரூபா செலவு பண்ணுறோன்னா இவன் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான், அது ஒரு விஷயம். பட் இந்த அளவுக்கு பெரிய பஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. உண்மைதான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏஐ பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, ஏதான் இல்லை டெக்னாலஜி பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதிலை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக பேசலாம். சரி, ஓகே மக்களே, இதுதான் அந்த வீடியோட ஃபைனல். இதே மாதிரி டெக் ரிலேட்டடாக இன்னும் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அது போடுவோமா?